நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த மோட்டோவோட Edge 60 ப்ரோவோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த போன்ல பேட்டரி, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்னு விடாம ரியல் டெஸ்டிங் ரிசல்ட்டோட எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இதுல நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணிருக்காங்க, ஒரு சில பிரச்சனைகளும் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு விலாவரியா பார்த்தலாம். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்ல தான் நம்ம சேனல் வந்து மென்மேலும் வளரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணதும் பேப்பர்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, யூவி ஸ்டிக்கருக்கான ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போனு, 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், டைப் சி டு டைப் சி கேபிள், இவ்வளவுதான் பாக்ஸ் கண்டென்ட். இப்போ இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது இங்க 6.7 இன்ச்ல ஒரு 1.5K பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இது POLED டிஸ்பிளே தான். இதுல உங்களுக்கு குவாட் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கிறதுனால இதோட பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னமோ நல்லா தான் இருக்கு. அப்புறம் இந்த 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகுது. இதுல இன்டோர் பிரைட்னஸும் சரி, அவுட்டோர் பிரைட்னஸும் சரி செக் பண்ணும்போது எந்த பஞ்சாயத்தும் இல்ல. நல்லா ஸ்மூத்தா பிரைட்டா இருக்கு. இப்ப கண்டென்ட்லாம் யூடியூப்ல வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு 4K HDR 60 FPS வலிமான சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இதுலயுமே கண்டென்ட்டோட குவாலிட்டி சூப்பரா கொடுத்திருக்காங்க. என்ன கொஞ்சம் சேச்சுரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. இப்ப இங்க இருந்து இதோட பேட்டரி சைட் போக போறோம். இங்க ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கு, ஆனா சொதப்பல் மூமெண்ட்டும் இங்க தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட பேட்டரி சைஸ்னு பார்க்கும்போது இந்த முறை 6000 mAh பேட்டரி மோட்டோல ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணிருக்காங்க ரீசன்ட் டைம்ஸ்ல. இதுல உங்களுக்கு 15 வாட்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா இந்த வயர்லெஸ் சார்ஜிங் வச்சு நீங்க சார்ஜ் பண்ண முயற்சி பண்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் வரைக்குமான டைம் எடுத்துக்கும். இப்ப ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் 5 வாட்ஸ் வரையும் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க TWS, உங்கள்கிட்ட வேற ஏதாவது ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க சார்ஜ் பண்ண முடியும். இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த போன்ல சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் நிறைய பஞ்சாயத்து நான் ஃபேஸ் பண்ணேன். முக்கியமா 90 வாட்கான அடாப்டர் கொடுத்திருக்காங்கல்ல, இது ரேண்டமா 68 வாட்னு சொல்லி ஸ்விட்ச் ஆகுது சார்ஜிங்க்கு நடுவுல. அதே போல 90 வாட்கான சார்ஜிங் ஸ்பீடும் இந்த போன்ல எனக்கு கிடைக்கவே இல்லை. அதிகபட்சமா 2 சார்ஜிங் சைக்கிள்ல செக் பண்ணும்போது 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் 12 நிமிஷம் வரையுமான டைம் எடுத்துக்கிச்சு. இப்ப இதோட பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது இதுல ப்ராசஸர் ஒன்னு கொடுத்திருக்காங்கல்ல, இந்த ப்ராசஸர் வந்து அப்படி நல்லாவே பேட்டரி குடிக்குதுங்க. அது வந்து நம்மளோட டெஸ்டிங் ரிசல்ட்ல நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. முக்கியமா ஐடியல் டைம்லயே 4ல இருந்து 5% வரையுமான பேட்டரி வந்து ட்ரைன் ஆச்சு 8 மணி நேரம் போனை சும்மா வச்சிருக்கும் போது. இதே நீங்க அப்ளிகேஷன்லாம் புஷ் பண்ணும்போது நார்மல் மல்டி மீடியால எந்த ப்ராப்ளமும் இல்ல, பேட்டரி ட்ரைனிங்லாம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நீங்க கேமராவை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, கேமிங் யூஸ் பண்ண போனீங்கனாலும் சரி, பேட்டரி வந்து பயங்கரமா குறையுது. இதுல எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளவு பேட்டரி ட்ரைன் பண்ணுது, எந்த கண்டிஷன்ல அப்படின்றத கிளியரா இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, முக்கியமா ஓவரால் ஸ்கிரீன் ஆன் டைம்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 7 மணி நேரம் 40 நிமிஷம் வரையுமான ஸ்கிரீன் ஆன் டைம் உங்களுக்கு இந்த போன் வழியா கிடைக்கும். இப்போ இதுல இருந்து இதோட டிசைன் சைட் போகும்போது உங்களுக்கு IP69 ரேட்டிங் கிடைச்சிரும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் ஒரேலா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓவரால் பில்ட் குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மிலிட்டரி கிரேட் அப்படின்றது ஷாக் ப்ரூஃப் தான். அதனால கீழே போட்டு ஏதாவது ட்ரை பண்ணி உடஞ்சிச்சுன்னா வாரண்டில கிளைம் ஆகாது. அப்புறம் இங்க ஓவரால் டிசைனை பத்தி பார்க்கும்போது இதோட கலர்ஸ்லாம் நல்லா அட்ராக்டிவா கொடுத்திருக்காங்க. பேக்ல உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் யூஸ் பண்ணிருக்காங்க. சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். போன முறை மோட்டோவோட Edge 50 ப்ரோல உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து இது கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிருக்கு. இது இல்லாம உங்களுக்கு டாப்ல பார்க்கும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒரு பிரைமரி ஸ்பீக்கர், பக்கத்துல டைப் சி போர்ட், மைக், சிம் கார்டுக்கான ட்ரே கொடுத்திருக்காங்க. இங்க 2 சிம் கார்டு சப்போர்ட் இருக்கு, மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. இது ரைட் சைடு வந்தோம்னா வால்யூம் பட்டனும் பவர் பட்டன்ஸும் கொடுத்திருக்காங்க. புதுசா லெஃப்ட் சைடுல ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. இது மோட்டோவோட ஏஐக்காக டெடிகேட்டடா வந்திருக்க ஒரு பட்டன். இத பத்தி கொஞ்சம் பேசுவோம். சரி, இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது டைமென்சிட்டியோட 8350 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெஞ்ச்மார்க் டெஸ்டிங்ல பார்க்கும்போது ஆண்ட்ராய்டுல அரௌண்ட் 1.07 மில்லியன் வரையுமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. தெர்மல் த்ராட்லிங்ல ஓரளவுக்கு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டில இவ்வளவுதான் த்ராட்டில் ஆகுதுன்னு இல்ல, கிட்டத்தட்ட 41% வரையுமான ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் தான் உங்களுக்கு இந்த போன் வழியா கிடைக்குது. இதுல பிரச்சனை என்னன்னா, இதை வச்சு ரியல் டைம்ல கேம் புஷ் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இதோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து முடிவாகும். அதை பத்தியும் இப்ப பேசுவோம். இந்த போனை நான் நார்மல் யூஸ்க்காக யூஸ் பண்றனாலும் சரி, இன்டென்ஸா யூஸ் பண்ணாலும் சரி, எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. கிராபிக்ஸ் ரிலேட்டடான கேம்ஸ் விளையாடாத வரைக்கும். BGMல உங்களுக்கு இப்போதைக்கு 60 FPS வரையுமான சப்போர்ட் தான் ஸ்மூத்ல கொடுத்திருக்காங்க. இதே HDR பக்கம் தான் போறீங்கன்னா வெறும் 40 FPS வரையுமான சப்போர்ட் தான் கிடைக்கும். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த போன்ல நீங்க கேம் பிளே பண்ணும்போது மேக்ஸிமம் 10ல இருந்து 15 நிமிஷம் வரலையும் தான் ஃப்ரேம் டிராப் இல்லாம நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகுது.
60 fps. ஆனா அந்த 15 நிமிஷத்தை கிராஸ் பண்ணும்போது நல்லாவே ஃப்ரேம் டிராப் அடி வாங்குது, விசிபிளாவே தெரியுது. சோ இங்க ஓவராலா கிராபிக்ஸ் இன்டென்சிவான கேம்காக இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். மேபி ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ஈஸியா சப்போர்ட் பண்ணும், நல்லா ப்ளே பண்ணலாம். கேம் ப்ளே பண்ணும்போது மேக்ஸிமம் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலான ஹீட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இங்க ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ இங்க இருந்து இந்த போனோட மெயின் செல்லிங் பாயிண்டான கேமரா பத்தி தான் பேச போறோம். இங்க பின்னாடி உங்களுக்கு 3 சென்சார் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 50 மெகா பிக்சலுக்கான சோனி லிட்டியா 700C சென்சார், ரெண்டாவதா இருக்கிறது 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார், மூணாவதா கொடுத்திருக்கிறது 10 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ சென்சார். இந்த டெலிஃபோட்டோவை பத்தி பேசும்போது போட்டோவோட குவாலிட்டி டே லைட்ல நல்லாவே இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் போட்டோஸ் வந்து சாஃப்டா கொடுக்குது. இப்போ அல்ட்ரா வைட்ஸ் பத்தி பேசும்போது உங்களுக்கு கலர்ஸ் வந்து மெயின் சென்சாருக்கு அளவுக்கு ஈக்குவலாவே கொடுத்திருக்காங்க. ஓவரால் டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. இப்போ இதோட மெயின் சென்சாரை பத்தி பேசும்போது டே லைட்லயும் நல்ல பிக்சர்ஸ் கொடுக்குது, லோ லைட்லயும் நல்ல பிக்சர்ஸ்லாம் எடுக்குது. ஹியூமன் சப்ஜெக்ட்லயும் ஸ்கின் டோன்ஸ்லாம் ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க. போர்ட்ரைட்லயுமே நல்ல இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு சில ஏரியால மட்டும் இன்னும் டியூனிங் வந்து பெட்டரா இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுச்சுங்க. இப்போ அதே ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஓவரால் போட்டோ குவாலிட்டி நல்லா பெட்டரா பண்ணிருக்காங்க. இதுல போர்ட்ரேட் இமேஜஸ்மே நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ வீடியோ சைடு வரும்போது வீடியோலயும் குறை வைக்கல, ஆனா ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் இதுல நான் ஃபேஸ் பண்ணேன். முக்கியமா வீடியோ பேக் சைடுல எடுக்கும்போது ஸ்டெபிலிட்டி சூப்பரா கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு மெயின் சென்சார், அல்ட்ரா வைடு, டெலிஃபோட்டோ எல்லாத்துலயுமே 4K 30 fps கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஓவரால் ஸ்டெபிலிட்டி நல்லா கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸும் ஓரளவுக்கு ரீட்டைன் பண்ணுது. இதே நீங்க ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னா 4K 30 fps வரையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனா இங்க ஓவரால் எக்ஸ்போசர்ல மட்டும் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்காங்க. மத்தபடி ஃபுட்டேஜ்ல டீடைல்ஸ் வந்து நல்லாவே ரீட்டைன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்போசர் மட்டும் கொஞ்சம் ஏதாவது அப்டேட் வச்சு சரி பண்ணா நல்லா இருக்கும். இதுல ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்திருக்கலாம். இப்போதைக்கு இன்டோர்ல நம்மளோட 15 நிமிஷம் வீடியோ ரெக்கார்டிங் டெஸ்ட்ல 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே இந்த போன் வந்து ரெக்கார்ட் பண்ணுச்சு. சோ இது கொஞ்சம் ஓவர் ஹீட்டிங் மாதிரி தான் தெரியுது. கேமரால நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டடா டைம் விட்டு ரெக்கார்ட் பண்றீங்கன்னா இந்த ஹீட்டிங்கை இப்போதைக்கு குறைக்கலாம். அதர்வைஸ் மோட்டோ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ல இதை ஃபிக்ஸ் பண்றாங்களான்னு பார்க்கலாம். அடுத்ததா இந்த போனோட ஸ்பீக்கரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எக்ஸலண்டா கொடுத்திருக்காங்க. இதோட பேஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்குங்க. இப்ப இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்டோட சென்சாரோட அக்யூரசியுமே சூப்பரா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்குமே சிறப்பா வேலை செஞ்சுச்சு. இங்க நெட்வொர்க்ஸை பத்தி பேசும்போது உங்களுக்கு 14 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஓவரால் நெட்வொர்க் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. காலிங் பேசும்போது மேஜரான கால் டிராப் வந்து இந்த போன்ல நான் பெருசா ஃபேஸ் பண்ணவே இல்லை. அடுத்தது அதர் நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 6E கான சப்போர்ட் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும். ப்ளூடூத்ல 5.4 வெர்ஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல முக்கியமா உங்களுக்கு NFC சப்போர்ட் கிடைச்சிரும். அதனால கார்ட்லெஸ் பேமெண்ட்டும் ஈஸியாவே பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம், இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது UFSல 4.0 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு LPDDR5X RAM கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேஸ் ஸ்டோரேஜ் 8GB 256GB யூஸ் பண்ணிருக்கின்றது இந்த போனுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். இதுல நான் டெஸ்ட் பண்ணும்போது இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் ரொம்பவே பெட்டராவே கொடுத்திருக்க மாதிரி தான் தெரியுது. இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது நம்ம மோட்டோவோட எட்ஜ் 60 ஃபியூஷன்ல ஃபேஸ் பண்ண அந்த பக்ஸ் வந்து இந்த போன்ல உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. முக்கியமா இந்த ஆப் டிராவை ஓபன் பண்ணும்போது அந்த லைட் அப் ஆகுது இல்ல, அந்த ப்ராப்ளம் வந்து இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கல. மத்தபடி UI வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் ரன் ஆகுது. அங்கங்க சின்ன சின்ன ஜிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் இந்த கேமரா ஆப்ல இருக்கிற அந்த பக் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். மத்தபடி இங்க ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இது அவங்களோட ஓன் ஹலோ UIல தான் ரன் ஆயிட்டு இருக்குது. 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் மோட்டோ வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல முக்கியமா டெடிகேட்டடான AI கீ கொடுத்திருக்காங்க. இதுல ஒவ்வொரு ஃபீச்சரா அப்டேட் ஆயிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. இதுல இந்த வால்பேப்பர் ஜெனரேட் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இதுல இருக்கிற அவுட்புட் வந்து நம்ம கொடுக்குற கமெண்ட்க்கு ஏத்த மாதிரி தெளிவாவே கொடுத்திருக்க மாதிரி தான் தெரியுது. அப்புறம் இது இல்லாம உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச், AI ஜர்னல், ரிமெம்பர் திஸ், அப்டேட் மீ, இந்த மாதிரி நிறைய AI ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் பத்தி பேசும்போது கார்டு ஆஃபர்லாம் எதுவுமே இல்ல. டைரக்டா இதோட பேஸ் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 29,999 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்க்கு ஒரு மாதிரி வெல் பேலன்ஸ்டான போன் மாதிரி தான் இது ஃபீல் ஆகுது. ஆனா இதோட டவுன் சைடுன்னு பார்க்கும்போது இதோட பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஹீட்டிங்கை இன்னும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த போன் வந்து ஒரு சாலிடான ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. முக்கியமா இதோட ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு. 1.5K ரெசல்யூஷன்ல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகுது. இதுல உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி, ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எக்ஸலண்டா கொடுத்திருக்காங்க. கேமராவும் ஆல்மோஸ்ட் 90% வந்து பெட்டரா இருக்கு.
முக்கியமா இந்த பிரைசிங்க்கு. அடுத்ததா இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த ஏஐலயும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்க முடியுது. பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். முக்கியமா பிஜிஎம்ஐ மாதிரியான லாங் ஹவர்ஸ் பிளே பண்ற கேம்ஸ்க்கு வந்து இந்த போன் செட் ஆகாது. அது இல்லாம டே டு டே லைஃப்ல நார்மலா யூஸ் பண்றதுக்கு இந்த போன் வந்து உங்களுக்கு ஒரு சாலிடான ஆப்ஷனா இருக்கும். இதுல IP69 கொடுத்திருக்கிறது இந்த போனுக்கு இன்னொரு பாசிட்டிவ். சோ இங்க ஓவராலா பார்க்கும்போது இந்த போன் 30,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு சாலிட் கேமரா போனா கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா இந்த போன் எந்த போனோட கம்பேர் பண்ணலாம், எதோட ரிவ்யூ உங்களுக்கு தனியா தேவைப்படுது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தனியா டைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல்ல போய் இன்னும் மற்ற வீடியோஸும் பார்த்துட்டே இருங்க. அடுத்த இன்னொரு வீடியோவை மேக் பண்ணிட்டு உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.